இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். சம்பள ஆடைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பு, பிரதமர் அறிவிப்பு. குடு சலிந்தவுக்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கம். குருநகரில் படகு கவிழ்ந்து விபத்து. காணாமல் போனோரை தேடும் பணி தொடர்கிறது. இலங்கைக்கு அடுத்த சில வாரங்கள் மிகவும் தீர்மானமிக்க காலப்பகுதியாக அமையக்கூடும். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர. ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிரான சதோச வழக்கு ஒத்திவைப்பு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. அதிபர் சேவை மற்றும் அரசு சேவையின் பல துறைகளில் நிலவும் சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த ஆண்டில் சம்பள ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், இந்த ஆணைக்குழு ஊடாக அரசு சேவையின் சம்பள முரண்பாடுகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்க எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிரதமர், அதிபர் சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகள் குறித்து அதிபர் சங்கங்கள் மற்றும் அதிபர்களுடன் நாம் நீண்ட கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளோம். இந்த முரண்பாடு தொடர்பாக தொடர்ந்து ஆராய்ந்து ஒரு தீர்வை பெறுவதற்கு நாம் முயற்சித்து வருகிறோம். அரசாங்கத்தின் கொள்கையின்படி இந்த ஆண்டு சம்பள ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. அதன் மூலமாகவே எம்மால் நிலையான தீர்வை வழங்க முடியும். கடந்த ஆண்டுகளில் சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்ட விதம் காரணமாக கல்வித்துறையில் மட்டுமன்றே பல துறைகளிலும் நெருக்கடிகளும் முரண்பாடுகளும் ஏற்பட்டுள்ளன. இதற்கு நிலையான தீர்வு அவசியம் என்பதால் சம்பள ஆணைக்குழு ஊடாக தீர்வை தேட முயற்சிக்கின்றோம். அதில் அதிபர்களின் பிரச்சினைகள் குறித்து விசேடமாக பரிந்துரைகளை முன்வைக்க நாம் எதிர்பார்க்கிறோம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டிற்கு தப்பி சென்று தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக குழு தலைவரும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரருமான பாணந்துறை குடு சலிந்து என்ற சலிந்து மல்சித்தவுக்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. பாணந்துறை ரத்தினபுரி வீதியில் மகாபொல சந்தையில் அமைந்துள்ள 40 பேச்சஸ் காணி, அதிலுள்ள ஒரு வீடு, களஞ்சிய தொகுதி மற்றும் ஒரு கடை தொகுதி ஆகியவை இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குடு சலிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் மீண்டும் ரகசியமாக வெளிநாட்டிற்கு தப்பி சென்றுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் மூலம் உழைத்த பணத்தில் இந்த சொத்துக்களை கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சட்டவிரோத சொத்துக்களை விசாரணை பிரிவு மேற்கொண்ட நீண்ட கால விசாரணையை தொடர்ந்து இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் இன்று படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் காணாமல் போன 2 தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விபத்துக்குள்ளான குறித்த படகில் பயணித்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தவர்களில் 2 உயிரிழந்தனர். நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானவர்களில் 13 பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். குறித்த படகில் 25 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் 23 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காணாமல் போன 2 தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள போர் சூழலை கருத்தில் கொள்ளும் போது இலங்கைக்கு அடுத்த சில வாரங்கள் மிகவும் தீர்மானமிக்க காலப்பகுதியாக அமையக்கூடும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர், இதனால் எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார். தற்போதைய போர் சூழலால் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்துகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமையே இந்த தாமதத்திற்கு பிரதான காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய நாட்டின் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த அவசரகால நிலையை மேலும் நீடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சத்தோச ஊழியர்களை அவர்களது உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை மேலதிக சாட்சி விசாரணைக்காக மார்ச் மாதம் 18ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வேறொரு வழக்குக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் முகமது சாஹிர் ஆகிய பிரதிவாதிகள்
சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.